ஹலோ டேய் ஐயா சொல்லுங்க. அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஏய் அவனை ஒரு தட்டு தட்டுங்கடா. ஏய் தன்ராஜ் வாடா. இந்தடா இதில் சொல்கிற அட்ரஸ் எழுது. ஓ ஹலோ சொல்லுண்ணா. டேய் இந்த அட்ரஸ் எழுதிக்க. நம்பர் 15/2 ஓகேண்ணா. திருப்பதி நகர், ஒரு நிமிஷம். மாம்பலம், சென்னை 33. ஓகேண்ணா, அட்ரஸ் நோட் பண்ணிட்டேண்ணா. நீ போ. சொல்லுங்க தலைவா, நான் பார்த்துக்கிறேன். ஏய் யாரங்க சிவா? பாடாவில்ல. ஏய் ஏய் யாரா நீ? அது நீயே தெரிஞ்சப்படா. ஐயா சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் என்னடா ஐயாவே ஏத்து பேசுறியா? எங்க ஐயா சொல்றத கேட்கல மாவன உங்க எல்லாரும் குடும்பத்தோட நாஸ்தி பண்ணிடுவேன். புரியுதா? ஏய் கிளம்பு கிளம்பு. சொல்லி வை, அவனை நாஸ்தி பண்ணிடுவேன். ஏய் கிளம்பு கிளம்பு. இப்போவாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னங்க யாருங்க இவனுங்க? உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தமே அந்த ஆர்ச்சாமி ரவுடிங்கிறத ஆள் அனுப்பிச்சு காட்டிட்டு போறான். அவன் என்ன பெரிய ரவுடியா? அவனை என்ன பண்ண போறேன்னு பாருங்க. போடா, எங்க அண்ணனை ஊரை விட்டு காலி பண்ண வச்சிரு. அவனை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் பாருங்க. டேய் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காம இந்த பிரச்சனை தோட விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பாருடா. என்ன புரியுதா? வாயா இப்படியும் பார்த்துருக்கலாம். என்ன பிரச்சனை? சம்பந்தப்பட்டதே போயிட்டா. சம்பந்தம் இல்லாம நீயே சும்மா கத்திட்டு இருக்க. போயா போயா போ போ. ஏண்டா அன்னைக்கே அந்த பிரச்சனை விடுங்க. ஏண்டா அவன் படிக்காத முட்டாளு ரவுடியில நினைச்சு கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறான். நீ படிச்ச உனக்கு அறிவு வேண்டாம், மறுபடியும் வம்புக்கு போயிட்டு இருக்கிறிய. நானே அந்த பிரச்சனை முடிக்கணும், அவன் சங்காத்தமே நமக்கு வேண்டாம் இருக்கிறேன். நீ போய் மறுபடியும் வம்புக்கு எடுத்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் இருக்குது. இந்த பிரச்சனை இதோட மறந்துடுறா. எல்லாம் உன் நல்லது தான் சொல்றேன். என்ன புரியுதா? எதாச்சும் கூட கூட பேசு. சொல்ற பேச்சு மட்டும் கேட்டுறாரு. வண்டி நிறுத்து. எல்லாம் அம்மா கொடுக்குற செல்லம். முதல்ல அவளை சொல்லணும். நிறுத்து. சொல்றதை யாரு கேட்கறா? ஏய் வாடிங்க. என்னங்க உன் மகன் என்ன பண்ணா தெரியுமா? என்னடா? அன்னைக்கு 4 ரவுடிக்கு வீட்டுல வந்து கரெக்டா பண்ணாங்கல்ல, அவனுக்கு கூட ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இல்லம்மா, அந்த பொண்ணை நான் சிக்னல்ல பார்த்தேன். டேய் நிறுத்துடா. முதல்ல உன் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு வரும். குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. இங்க வாருடி. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மகனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அது பையன் கிட்ட சொல்லி வை. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்துட்டு உன் புருஷன் கிட்ட சொல்லுமா. டேய் என் மூஞ்சி பார்த்து பேசுறா. நீ வர்ற? நான் எங்கேயும் வர மாட்டேன். டேய் நீ கண்டிப்பா வர்ற. ஏங்க கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? டேய் இங்க வாடா. கூப்பிட்டு வச்சு கொஞ்சம். என்னம்மா? அவருக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அவர் கூட ஏன் வாக்குவாதம் பண்ற?
கூட போய் பொண்ணை பார்த்துட்டு வா. வேண்டான்னு சொன்னா ஏதாவது சொல்ல போறாரா? இத பாருடி, வர்ற ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அது எந்த மாற்றமும் இல்ல. அவன் தான் சரின்னு சொல்லிட்டான்ல, எதுக்குங்க கத்துறீங்க? போதுண்டா, விட்டா வீட்டுக்குள்ளே போயிருவிய. மச்சான் இந்த பொண்ணை எங்கேயோ பாத்துருக்கேன்பா. எங்கடா பாத்திருப்ப? 2 தெரு தள்ளி வீடு, வழியில எங்காவது பாத்திருப்ப. மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. வாங்க வாங்க, வணக்கம் 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 வாங்க. உட்காருங்க. ஏங்க தரகர் வரல? இத வந்துட்டேங்க. உட்காரு. வணக்கங்க. சரி சரி பரவாயில்ல, உட்காருங்க. ஏங்க மாப்பிளோட அம்மா வரலீங்களா? அவ வரலைன்னா என்னங்க, என் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா போதுங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஏங்க பொண்ணை கொஞ்சம் தண்ணி கொண்டு வச்சிடுறீங்களா? அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. எங்கடா போற? அட்ரஸ மாத்தி அதே பொண்ணை காமிச்சா நான் ஏமாந்துருவேனா? என்ன விளையாடுறீங்களா என்கிட்ட நீங்க? நீங்க என்னங்க? ஏமா நீங்க? எனக்கு காலேஜ் லீவு, ஹாஸ்டல்ல இருக்க போரா இருந்துச்சு. அதான் சந்தியாவை பார்க்கலாமேன்னு வந்தேன். இன்னைக்கு அவளை மாப்பிள்ளை பார்க்க வரதா சொன்னா, அதான் மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கலான்னு வெளியே வந்தேன். ஆனா நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியாது மாமா. சாரிடி. என்ன மீனாட்சி, ஏன் இவ்வளவு லேட்டா வர? இன்னைக்கு சந்தியாவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு தெரியாதா? இல்லம்மா, இன்னைக்கு சரி சரி உள்ள வந்து வேலையை பாரு. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. 2 நாள்ல நல்ல பதில் சொல்றேன். சரிங்க. ஏ சந்தியா, ஏன் அந்த பையனை பார்த்தது பேய் எறிஞ்ச மாதிரி பின்னாடியே போன? அம்மா, நான் அன்னைக்கு சிக்னல்ல அநியாயத்தை தட்டி கேட்ட ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னல, அவர்தாம்மா இவரு. சரி சரி, போய் துணியை மாத்திட்டு வா. மீனாட்சி, என்னடா நீ மட்டும் தனியா வர? அப்பா எங்க? பின்னாடி மருமகளை கூட்டு வராரு, நீ ஆர்த்தி எடுக்க ரெடியாரு. என்னடா குழப்பற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. நானா குழப்புறேன்? நீ அப்பாவும் சேர்ந்தா என்ன ஏமாத்துறீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லேன்டா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. வீட்டை மாத்தி அதே பொண்ணை காமிச்சா நான் என்ன ஏமாந்துருவேனா என்ன? இனிமேல் இந்த வீட்ல நீ அப்பாவும் என் கல்யாண பேச்சு எடுத்தீங்கன்னா என்ன இந்த வீட்ல பார்க்கவே முடியாது. ஆமா. டேய் டேய், ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ற? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளேன்டா. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், என்ன ஏன் இஷ்டப்படியே விடுங்க. என்னடி இவன்? நீ சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறான், நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறான். நீ தான் அவனை பெத்தியா இல்ல ஆஸ்பத்திரியில இருந்து மாத்தி எடுத்து வந்துட்டியா? ஐயோ, என்ன நடந்ததுன்னு சொன்னா தானங்க தெரியும். சொல்ற மாதிரி அவன் நடந்துக்கிறான். எனக்கு பிபி ஏறுது. போய் மாத்திரை தண்ணி எடுத்துட்டு வா, போ. யார் நீ? கூப்பிடுறது கால் வேலை, இங்க வா.
எங்க போற? நீ பாட்டுக்குள்ள போற? சார் இந்த ஸ்கூட்டில வந்த பொண்ணை பார்க்கணும். சரி சரி, இங்கேயே இரு, நான் போய் கூட்டு வரேன். வாட்ச்மேன் கொஞ்சம் மோட்டர் போடுங்க. சரிம்மா. அம்மா 12ஆம் நம்பர் ரூம்ல உன் ஃப்ரெண்ட் இருக்கல, அவங்கள வர சொல்லு, யாரோ பார்க்க வந்திருக்காங்க. சரி. வாட்ச்மேன் என்ன தேடிட்டு யாரோ வந்ததா போனஸ் சொன்னா. இங்கதான் இருந்தாரு, எங்க போனாரு தெரியலையே. யாரு? தெரியலம்மா, புதுசா இருந்தாரு. சரி. என்னடா நான் கூப்பிட்டது கூட பார்க்காம வேகமா வந்தேன், ஆனா இப்பதான் வர. என்னடா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அவளை பார்த்தேன். எவ்வளோ? அவளை துரத்திட்டே போனேன். லேடிஸ் ஹாஸ்டல் போனா திடீர்னு பார்த்தா எங்க மாமா பொண்ணு வரா. ஒண்ணுமே புரியல. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்னடா இருக்கு? வெளியில வந்தது உங்க மாமா பொண்ணு. அந்த மாமா பொண்ணு திரும்ப உள்ள போக சொல்லி பின்பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க உள்ள போன பொண்ணு உங்க மாமா பொண்ணா இல்ல வேற பொண்ணான்றது தெரிஞ்சிடாத. சிம்பிள். சார் சொல்றது சரியா தான் படுது எனக்கு. என்ன சரியா படுது? அவர் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? புரியல, ஆனா கரெக்ட். டேய் ஆளை விடுங்கடா, நான் கிளம்புறேன். வந்ததே தப்புடா. டேய் ஹெல்மெட் போட்டு போட. நீ பாட்டுக்கு ஹெல்மெட் போடாம எங்கேயாவது போய் விழுந்து மண்டையை பொழந்துக்கிட்டு உன் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு ஊருக்கே தெரிஞ்சிட போகுது. என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா? என்னைக்குதான் சரியா சொல்லிருக்கீங்க. வேலையை பாடுற. அத நீ சொல்ற. சேகர் சார், நான் கிளம்புறேன் சார். என்ன சிவா இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? மூட் அவுட் சார், நான் வரேன் சார். சரி போயிட்டு வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. அவன் மறுபடியும் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். ஏய் சிவா, என்னடா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவனுக்கு நான் கொடுக்க போற ட்ரீட்மெண்ட்ல நீங்க சொன்னபடி கேட்பான். ஏய் எடுடா வண்டியை. ஆமா இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்க? லாஸ்ட் வீக் தான் வந்தேன். சரியா இருந்தா நீங்க வா. டா. டைம் ஆயிடுச்சுடி, சீக்கிரம் போகணும். இது புடி. எதுக்கு சிக்னல் ஆஃப் பண்ண? அறிவு இருக்கா உனக்கு? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? சாரியா?